வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 2 கப் அளவு ரேஷன் கடையில் வாங்கின பச்சரிசி, இது 400 கிராம் அளவு. நல்லா அலசிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் இருக்கிற தண்ணியை வடிச்சிடலாம். 1 கப் அவலை ஒரு பாத்திரத்தில் போட்டு அலசி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம், அலசினா மட்டும் போதும். நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் அலசி வச்சுருந்த அவலையும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 1 கப் அளவு தேங்காய் தண்ணி. இந்த தேங்காய் தண்ணி ஊற்றுறதால மாவு நல்லா புளிச்சிக்கும். 2 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு நைட் ஃபுல்லாக புளிக்கட்டும், மூடி வச்சிடலாம். ஒரு நைட் ஃபுல்லாக புளிக்க வச்சுருந்தோம். மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். தட்டில் நான் கொஞ்சமாக எண்ணெய் தடவிருக்கேன். மாவு ஊற்றிக்கலாம். ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாது. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றினா மட்டும் போதும். ஏன்னா உள்ளே வேகாமல் மேலே மட்டும் வெந்திருக்கும். இதை நீங்கள் வழக்கம் போல் இட்லி தட்டிலேயே ஊற்றிக்கலாம். வானலியில் தண்ணி காய வச்சுருக்கேன். அது மேலே ஒரு ஸ்டாண்டை வச்சு நம்ம ஊற்றி வச்சுருந்த மாவை இது மேலே வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இது வேகட்டும், மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருந்தோம். இட்லி வெந்திருக்குதா இல்லையாங்கிறத இந்த மாதிரி பார்க்கும்போது தெரியும். மாவு அப்படியே இருக்கிறதால இன்னொரு 5 நிமிஷம் வேகட்டும். இட்லி மட்டும்தான் வருங்கிறது இல்லை, தோசையும் நல்லாவே வரும். 1/4 கரண்டி மாவு ஊற்றி ஊத்தப்பம் மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். ஊத்தப்பம் மாதிரி ஊற்றினா மட்டும்தான் சாப்பிட்றதுக்கு மிருதுவாக இருக்கும். 1 நிமிஷம் இது வெந்தால் மட்டும் போதும், திருப்பி போடணுங்கிறது இல்லை. நம்மளோட தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ரொம்ப மிருதுவாக பார்க்கவே அழகாக நம்மளோட தோசை ரெடி ஆயிடுச்சு. இது எந்த மாதிரி வெந்திருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாவில் பணியாரம் கூட சுட்டுக்கலாம். பணியாரம் ஊற்றும்போது மாவில் கொஞ்சமாக சமையல் சோடா சேர்த்துக்கோங்க, மிருதுவாக இருக்கும். ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். ஒரே மாவில் இட்லி, தோசை, பணியாரம் எல்லாமே நம்ம ஊற்றிக்கலாம். மறுபடியும் 5 நிமிஷம் வேக விட்டுருந்தோம். இப்போ இந்த இட்லியை எடுத்துடலாம். நல்லாவே வெந்திருக்கு. உளுந்து இல்லாமல் நான் செஞ்சுருக்கிற இந்த இட்லி, தோசை, பணியாரத்தை கார சட்னி, தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.